Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோ, எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான். நம்ம சேனல்ல வந்து yarn unboxing பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு திருப்பி again நம்ம back to form அந்த மாதிரி வந்திருக்கோம். yarn unboxing வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரீசன்ட் வீடியோல கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எங்கெங்கெல்லாம் நீங்க yarn purchase பண்ணலாம் அப்படிங்கற லிங்க் வந்து ஒரு brief வீடியோவாவே நான் கொடுத்திருப்பேன். ஏன்னா அந்த வெப்சைட்லனா நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் அப்புறம் பிரைஸ் வைஸ் எல்லாமே அஃபோர்டபிளா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே போல தான் இந்த வெப்சைட்லயுமே நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவங்களோட த்ரெட் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களோட பிராண்ட் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டேரெக்டாக இவங்கக்கிட்ட நான் வாங்கினதில்லை. வேறு வெப்சைட்டில் இவங்களோட பிராண்ட் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட டேரெக்ட் லிங்க்கில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். பார்சல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா பிராண்ட் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோஸில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா நான் வேறு வெப்சைட்டில் தான் கங்கா பிராண்ட் yarn வந்து வாங்கியிருக்கேன். இந்த டைம் தான் வந்து நான் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இவங்கக்கிட்ட என்ன த்ரெட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இங்கே வெளியிலேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது கங்கா பிராண்டில் கங்காவோட வெப்சைட்டில் டேரெக்டாக போய் வாங்கியிருக்கீங்களா, த்ரெட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சாட்டர்டே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இன்றைக்கி வெட்னஸ்டே வந்துருச்சு. அதாவது ஒரு 5 டேஸ்லேயே வந்துருச்சு. அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்திருக்கு. கம்பேர் பண்ணும்பொழுது வேறு வெப்சைட்டில் அதர் ஸ்டேட் வெப்சைட்டில் நான் ஆர்டர் பண்ணும்பொழுது ஒரு 10 டேஸ் மினிமம் 1 வீக்காக தான் ஆகும். பரவாயில்ல, நான் வந்து இவங்கக்கிட்ட ஒரு 10 டேஸ் ஆகும்னு தான் நினச்சேன். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ப்ளூ டார்ட்டில் தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. கொரியர் சார்ஜை பற்றி நான் லாஸ்ட்டாக கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும். ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எல்லாமே வேறு இது வரைக்கும் நான் நிறைய ஆர்டர் பண்ணது எல்லாமே ஹேங்காக ஆர்டர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மோஸ்ட்லி எல்லாமே பண்டில் தான். அதுவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிக்னிக் அப்படிங்கிற ஒரு yarn பிராண்டு. ஸோ எல்லாமே தனித்தனியாக என்னென்னு காமிக்கிறேன். எல்லாமே பாருங்கள் தனித்தனியாக ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிராண்டில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அது அப்படி தனித்தனியாக வந்து அவங்க ஒரு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, பேக்கிங் வந்து நீட்டாக இருக்குது. வெளியிலையுமே நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து வெளியிலையுமே ஒட்டியிருந்தாங்க. அந்த பேக்கேஜில் வந்து வெளியிலையுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் ஹேங்காக நான் வாங்கியிருக்கேன். அது வந்து 8 ப்ளே அக்ரலிக் yarn. இது வந்து டிசையர், கங்காவோட டிசையர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டருக்கு வந்து கஸ்டமர் கேட்ட எக்ஸாக்ட் கலர் வந்து நிறைய வெப்சைட்டில் நான் யூஸ்வலாக வாங்குகிற வெப்சைட்லலாம் சர்ச் பண்ணேன். பட் எங்கேயுமே கிடைக்கல. கஸ்டமருக்கும் நான் சில கலர் சென்ட் பண்ணேன். அதெல்லாம் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் இந்த பிராண்ட் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ரேண்டமாக நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பிராண்ட் வந்து கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகே அப்படின்னு போய் இவங்களில் செக் பண்ணும்பொழுது அந்த ஷேடு இருந்தது. கஸ்டமருக்கும் அந்த கலர் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டேன். யூஸ்வலாகவே yarn வந்து ஆர்டர் பண்ணும்பொழுது ஒரு ஆர்டருக்காக நான் ஆர்டர் பண்ணுறேன்னா அந்த த்ரெட்டு மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது ஷேட் கண்ணில் படுது, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாமே ஆர்டர் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் இப்போவும் வந்து சில yarn வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி வீடியோக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒன்றா வரும். இது வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிக்னிக் அப்படிங்கிற yarn. காட்டன் தான் இது, 100% காட்டன் yarn. 50 கிராம் ஈச் பண்டல் வந்து 50 கிராம் வருது. இந்த ஷேட் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்பொழுது, அதனால நான் இது 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ டிசைர் வந்து நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இந்த yarn வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரிப்பன் yarn அப்படின்னு போட்டிருந்துச்சு. காட்டன் நிட், இதுவுமே காட்டன் yarn தான். ஸோ ரிப்பன் yarn அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே இந்த கலரில் சரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக. ரோப் நம்ம வந்து இன்ஸ்கர்ட்லுக்கெலாம் ரோப் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ எப்பொழுதும் இந்த மாதிரி லேபிளில் தான் வந்து நம்ம பார்க்க சொல்லுவோம் இல்லையா, பிராண்டடாக நம்ம வாங்கும் பொழுது அதில் லேபிள்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த பர்டிகுலர் யானுக்கு என்ன ஹூக் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் நிட்டிங் பர்சனாக இருந்தாலும் நிட்டிங்க்கு என்ன ஹூக் ஃபாலோ பண்ணணும், க்ரோஷே பண்ணுறவங்களா இருந்தால் க்ரோஷேக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த லேபிள்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேபி தெரியல இந்த த்ரெட்டுக்கு வந்து என்ன ஹூக் ஃபாலோ பண்ணணும்னு தெரியலனா நீங்கள் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ கலர் தான் வந்து கஸ்டமர் கேட்ட கலர். ஸோ அதனால் அது மட்டும் நான் ஒரு 3 பண்டல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது சும்மா எக்ஸ்ட்ரா வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுவுமே புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பின்டோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. ஒவ்வொரு யான்லேயுமே ஒவ்வொரு ஷேடு எப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போவே மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. எப்பொழுதுமே யான் வாங்கும்பொழுது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அதுக்கு மட்டும் நான் வாங்கவே மாட்டேன். அது கூட இன்னும் எக்ஸஸாக வாங்கி வச்சுப்பேன். மேபி ஸ்டூடெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுக்கே வீடியோக்கு கலராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரி புதுசாக எதாவது பார்த்தோன்னா வாங்கி வச்சுருவேன். ஒவ்வொரு ஷேட் பார்க்கும்பொழுதும் அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணும்பொழுது இந்த கலரில் வந்து இந்த ஷேடில் இந்த ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மைண்டில் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே போயிட்டுருக்கு. அது எல்லாமே 1 by 1 நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது என்னது, ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் கிவ்அவே வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கிவ்அவே வீடியோவில் மேபி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது ஒரு யான் கூட அவங்களுக்கு கிஃப்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இனி வர என்னென்ன நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே வரப்போகுது. இது வரைக்கும் கொடுத்த மாதிரி சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் வந்து நிறைய வெப்சைட்டில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எத்தனையோ வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம பல்காக ஆர்டர் பண்ணும்போது நமக்கு ஷிப்பிங் சார்ஜ் அதில் ஏதாவது ஒரு 999 நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ஃப்ரீ ஷிப்பிங், இல்லை 799 ஆர்டர் பண்ணோன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. 1500க்கு மேலே ஆர்டர் பண்ணோன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் ஒரு மாதிரி அந்தந்த சீசனுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கு 20 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு அது வந்து நம்பவே முடியல. நான் திருப்பி அகெயின் போய் செக் பண்ணுறேன். ஏன்னா இவங்க வந்து அதர் ஸ்டேட்லேருந்து நமக்கு வருது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக போஸ்டலாக இந்தியன் போஸ்டல் அனுப்பிச்சாலுமே கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க சார்ஜ். அட்லீஸ்ட் மினிமம் 70 rupees அது வாங்குவாங்க. பட் இந்த வெப்சைட்டில் வந்து 20 rupees தான் வாங்கினாங்க. அதுதான் இதில் இருக்க பெரிய ஹைலைட்டே. ஸோ நான் அகெயின் வந்து இப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக செக் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோமா, பின்கோட் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத வந்து ஒரு 3-4 times வந்து செக் பண்ணேன். அப்போயுமே ஸ்டாண்டர்டுக்கு வந்து 20 rupees தான் வந்துச்சு. மேபி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்தது, அது வந்து 60 rupeesன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து 20 rupees தான் போட்டிருந்தேன். ஏன்னா எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன். பட் பரவாயில்ல, நான் நினச்சேன் ஒரு 10 days 15 days எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நான் நினச்சேன். இவ்வளோ சீக்கிரம் வரன்ட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்கக்கிட்ட இருக்க மற்ற யான் கூட இப்போ இதில் நான் வாங்காத நிறைய கலெக்ஷன் கூட அவங்கக்கிட்ட இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இனி நான் யான் வாங்குறதா இருந்தால் மேபி கண்டிப்பாக இவங்கள தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு இவங்ககிட்ட தான் போவேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்க வந்து நம்மளுக்கு ஸ்பான்சரோ எதுவுமே கிடையாது. நான் என்னோடய பைசா கொடுத்து வாங்கினது தான் இது. எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு, என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு, வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஷேர் பண்ணுறேனே தவிர இது வந்து எனக்கு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி கங்காவில் போய் டைரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா யான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த யான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது குவாலிட்டி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.